என்ன சாப்பாடு ஆக்கிறத விட்டு உங்கள்கிட்ட பேச உட்காந்தா சண்டைக்கு வர மாதிரி சண்டைக்கு உட்காந்து என்னமோ கேட்டீங்க சொல்லலான்னு உட்காந்தா சண்டைக்கு வர்ற மாதிரி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? ஒன்றுமில்லை, நீ நேற்று போயிட்டு வந்தியே, அதில் என்ன சமாச்சாரம் நிறையா உங்கள் அண்ணன் கேட்டா என்கிட்ட. எனக்கு அதை பற்றி தெரியாது. கேட்டிருப்பாரு. கேட்டார், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது சாமி. நான் போனேன், சோத்தை போட்டாங்க, சாப்பிட்டேன், வந்தேன் அப்படின்னு. இப்படியெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்குறேன். என்னான்னு கேட்டேன். வேனுக்கு 10,000மா? இங்கே சாமி பெரியவங்களுக்கு இறந்தாங்களா அந்த ஐயா, அதுக்காக அந்த சாமி கூட போனாங்கல்ல, அதுக்காக சொல்லியிருப்பாராட்டு. ஆஸ்தி கரைக்க போகிற ஆஸ்தி கரைக்கிறக்கு அந்த குடுவையில் அந்த பணமெல்லாம் எரிஞ்சு அந்த சாம்பலை கொண்டு போகிறது தான் ஆஸ்தி இல்லைங்களா? அந்த குடுவையில் கொண்டு போகிறது தான் சாமி கும்பிட்றக்கு. அதை கொண்டு போய் அந்த தண்ணியில் கரைச்சி விட்டு வருவாங்க. அதுதான் ஆஸ்தின்னு சொல்கிறது. ஆஸ்தி அது வரைக்கும். ஆமாம், ஆஸ்தியோ என்னமோ ஒரு இஸ்தி. சொல்லுங்க என்ன அது போகிறப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 15-20 பேர் போனோம். 25 பேர் போனோம். 25 பேர் போனோம். சரி, 25 பேர் போனோமா. முதல்ல போனதுமே போய் அங்கே உள்ள ஆற்றுக்குள்ளே இறங்குனாங்க. அந்த குடியிலிருந்து சாம்பலை கொண்டு போய் அங்கே ஆற்றுல விட்டாங்க. மேலேறி வந்தாங்க. சரி, அப்புறம் பூசை செய்வாங்கன்னு பார்த்தா பூசை செய்யலாம். அந்த சாம்பலியெல்லாம் அந்த இது கரைச்சி விட்டு அப்புறம் இது சாமி கும்பிட்டு முக்கிட்டு வந்தாங்கம்மா. சரி, நீங்கள் முக்க வேண்டாம். நாங்கள் ஒன்றும் முக்கலை, நீங்கள் அப்படித்தான் சொல்கிறீங்க. என்னை பார்த்துட்டு முக்கிட்டு வந்தாங்க. நான் அதுக்குள்ளே இங்கே உட்காந்து பூசையெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருந்ததா. ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு 3000 ரூபா கேட்குறாரு. ஒருத்தர் 2500 கேட்டான். சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி கேட்குறான். எல்லாருக்கும் ஒரே பூசை தான். அப்புறம் 2500 கேட்டான். என்னோட இப்படி கேட்குறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவங்க, அவங்க ஏதோ வெளியூருக்காரங்க வந்தவங்க, அவங்க இன்னொருத்தங்க உட்காந்து பெரிய ஒருத்தர் இருந்தார். எனக்கு 1500 விடுங்க, செஞ்சு தரேன்னு. உடனே உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சண்டை வந்துருச்சு. ஏன்னா உன்னால தாண்டா, நீ நான் பிராமின் அப்படிங்கிறான். நான் பிராமின் நான் செய்கிறதுக்கு எனக்கு காஸ்ட்லி தான் அப்படிங்கிறேன். என்னடா நான் பிராமின்கிறானே, எனக்கு புரியல. வெஜிடேபிள் இருக்குது, நான் வெஜிடேரியன் இருக்குது. அப்போ இவன் ஐயர் கறி சாப்பிட்ற ஐயரோ அப்படின்னு சொல்லி நான் இருக்குமே. என்னமோ கறி சாப்பிட்ற ஐயரு, கறி சாப்பிடாத ஐயரு இருக்குமோ என்னமோ தெரியல. நான்வெஜ்ஜு நான் வெஜ்ஜுங்கிறாங்கல்ல, அதனால அந்த மாதிரி அவங்க சண்டை வந்துருச்சு. அப்புறம் அந்த அந்த கூட்டத்தில் ஒரு அந்த சங்க தலைவர் யாரோ வந்தார். அப்போ நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டார். அவன் போயிட்டான் ஒருத்தன், அந்த நான் பிராமின்காரன். அவன் சரி போயிட்டு வெளியே போயிட்டு நீ வெளியே வாடா பார்த்துக்கிறேன்னு போயிட்டான். அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இவங்க பூசையில் ஒன்று செய்ய காரணம் என்னங்க, அந்த இது கரைச்சி விட்டு தண்ணி குளிச்சுட்டு அப்புறம் வண்டி எடுத்தாங்க, சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு தான் நானும் அப்படி தான் நினச்சேன். நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு மொய் வச்சாங்க. மொய் வச்சுட்டு வந்து நான் பசி ஆகுது எல்லாத்துக்கும் சாப்பிட்டு வந்து மெதுவாக பூசை பண்ணி அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை பண்ணாமல் என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான், நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பூசாரி வேலை செய்கிறாப்புல. அங்கே பூசாரி அவர் தான் சொல்லி விட்டாராமா. அதை கரைச்சி விட்டு இங்கே வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் முடிச்சு வச்சுட்டா சோழி முடிஞ்சதுன்னா கணபதி ஹோமம் செய்ய போகிறாங்களா இதுக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். என்னடா கணபதி ஹோமம்னா உனக்கு இதெல்லாம் குண்டம் வளர்க்கானோ உன்னையும் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தேன். சரி, என்னமோ நடக்குது அப்படின்னு தெரிவிட்டேன். அவன் வந்தான், எந்த ஓம் 2 தடவை சத்துனான். ஓம் 2-3 இருந்தா இப்போ ஓம் சத்தம் போட்டு பூசை இப்படின்னு பண்ணா. 2 தேங்காய் 2 பழத்தை எடுத்து பையில் போட்டேன். வெளியே வந்தேன். 10,000 ரூபா கையில் கொடுத்தாரு. காஸ்ட்லி ஐயராம இவர். அவர் யார் சொன்னது இது காஸ்ட்லி ஐயர்னு சொன்னார். அவர் காஸ்ட்லி ஐயராமா. ஓ, அப்போ அங்கே நான் பிராமின் இருக்காங்க. காஸ்ட்லி ஐயர்னா என்ன எப்படின்னு அதைத்தான் எனக்கும் புரியல. ஒரு காஸ்ட்லி ஐயர் அங்கே பற்றியா பிராமின் நான் பிராமின். இங்கே வந்து காஸ்ட்லி ஐயர். அப்போ சரி ஒரு பிராமின், நான் பிராமின். இது வந்து காஸ்ட்லி ஐயர். காஸ்ட்லி ஐயருக்கு 10,000. நம்ம வீட்டில கணபதி ஹோமம் நடத்துகிறப்ப என்ன இதெல்லாம் வளர்த்தி ஆகம் வளர்த்தி அதை இதை பண்ணாங்களே. இங்கே என்னடா ஆகம்னா அவர் சொன்னபடி செஞ்சாங்க. அவருக்கு ஒரு 10,000 நல்ல மனுஷன். ஏன்னா 10,000 10 நிமிஷத்தில் வாங்கி போகிறான்னா எவ்வளவு சௌரியம்.
அவங்க வேற காஸ்ட்லி எதுல வருது ஓ காஸ்ட்லி அதனால காஸ்ட்லி ஆமா, இதா 10 வீட்டு 10ன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதம் 2 இருந்தாலே போதும். 1 2 வந்தாலே போதும், ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கலாமல்ல. ஐயர் எப்படி கொழு கொழு நல்லா அப்படி இருக்கார் பார்த்தியா பிள்ளையார் கூட 19 வயிறு இல்லை அவருக்கு எத்தனை வயிறு பார்த்தியா நல்ல எண்ணம் இருந்தா தானே. அவருக்கு எங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை அப்படித்தானே அவருக்கு நல்ல எண்ணம் நல்லா கொழு கொழுன்னு நாலுமையாக இருக்கலாம். சரி சரி அதான் காஸ்ட்லி ஆயிராமா சொன்னாங்க. அப்புறம் நானும் சரி காஸ்ட்லி சரி நம்மளுக்கு எதுக்கு பம்பு அப்படியெல்லாம் இல்லை. காஸ்ட்லியர்னு எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி தான் ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு 10,000 வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் காஸ்ட்லி ஐயர். அப்போ அவர் நான் பிராமின் அவங்க 2500 3000 1800 அதோட முடிஞ்சுது. அதெல்லாம் முடிஞ்சுதா அது அங்கேயே முடிஞ்சிச்சு. அங்கே முடிஞ்சுது. அது சீப்பு இது காஸ்ட்லி. ஆமாம் இது காஸ்ட்லினா வீட்டில் வந்து ஏசியில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனால் அந்த ஏசி பஸ் இருக்கிறதுக்கு இதுக்கு காஸ்ட்லியாக இருக்குல்ல அது மாதிரி. ஆமாம் பஸ் தான் எட்டு வந்தாங்க. இப்போ வீட்டில் வந்து இல்லைம்மா ஏசி பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட்டு சாதாரண பஸ்க்கு ஒரு டிக்கெட் இருக்குல்ல அந்த மாதிரி இது காஸ்ட்லி ஆகிரு. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு சாமி கும்பிட்டு போகிறது தான் காஸ்ட்லி ஆயிரு. ஆனால் உடனே 10,000 ரூபா எடுத்து சொலையாக கொடுக்குறோமல்ல அப்படிதான் கொடுத்தாங்க. சீக்கிரம் அதாவது இப்போ பெல் அடித்தா இப்படின்னு பட்டனை தட்டினா பணம் வரணும் அந்த மாதிரி ஏடிஎம் மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்போ வந்து அப்பா அம்மா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வராது. அப்பா அவங்க அப்பா இருக்குதா எங்கள் அப்பா இருக்கிறாங்க அந்த காலத்தில் வயசானவங்கள இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு இதெல்லாம் என்னைக்கு ஒரு நாளைக்கு செய்கிறதானே போன கரும்பு தொலை காசோட போய் கரும்பு தொலைட்டு விட்டுருவாங்க மாதிரி இருக்கு. இப்போ அங்கே நீங்கள் இருமிட்டு கிடந்தாலும் சரி அப்புறம் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும் சரி பெற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்களுக்கும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி காஸ்ட்லி ஆகி வந்துட்டு போனால் 10 நிமிஷத்தில் கொடுத்துருவேன். ஏன்னா அவர் டாக்டர் மாதிரி வந்துட்டு போயிடுறாருல அந்த மாதிரி. ஆனால் இப்படி செய்கிறவங்களுக்கு ஒரு வயிறார் ஒரு 10,000 இது இந்த செலவு 10,000 ரூபா அந்த ஆளுக்கு கொடுத்ததுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடாகி போடுறது எத்தனை வாழ்த்துக்கள் கிடச்சிருக்கு. இப்படியே இருக்கட்டு போமா இது எல்லாம் சொல்ல முடியாது. பார்த்தா எல்லாமே பார்க்க எல்லாமே அது மாதிரி இப்படி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது.